ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணக்கூடிய IQoo இப்போ ஒரு படி மேலே போயிட்டு த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற டேக்லைனோட IQoo 9T அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனா இருக்கா, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்னெல்லாம் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா கம்ப்ளீட் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த IQoo 9T ஸ்மார்ட் ஃபோனுடைய லீக்ஸ் எல்லாம் வந்தப்பயே நம்ம இதை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோ நம்ம போட்டிருப்போம். அப்போ அந்த வீடியோவில் நம்ம சொன்ன அந்த லீக்கில் என்னென்னலாம் விஷயங்கள் வந்ததோ அதே மாதிரியான டிக்டோவான ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இப்போ இந்த IQoo 9T அஃபீஷியலாகவும் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதில் ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதில் பார்த்த அதே மாதிரியான அந்த டியூவல் செக்மெண்ட்டுக்கான அந்த ஒரு டிசைன் தான். மேலே அந்த கேமரா மாடலுக்கான செக்மெண்ட் ஒரு வேற ஒரு டிசைன்லையும், கீழே பாட்டம் ஏரியா வேற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா மாடல் அந்த செக்மெண்ட் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் கலர்லையும், கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரியா ஒரு ஸ்மார்ட் போன்ல கிரே கலர் அண்ட் இன்னொரு ஸ்மார்ட் போன்ல ஒயிட் கலர்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒயிட் கலருக்கான ஆப்ஷன் அவங்களுடைய BMW கொலாபரேஷனுக்காக அந்த ஒரு டிசைன் பேட்டர்ல தான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்க்கும்போது அந்த பாட்டம் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய அந்த கேமரா செக்மெண்ட்டுக்கான அந்த மாடல் மட்டும் இங்க கிளாசி ஃபினிஷ்ல வருது. ஸோ அதனால அங்க உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வரும். கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரியால உங்களுக்கு எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இம்பாக்டும் இருக்காது. அண்ட் மொபைலுக்கான வெயிட் எக்ஸாக்டா என்ன அப்படின்றத அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணல. பட் 205 கிராம்ஸ் அரௌண்ட் அப்படின்ற மாதிரியான வெயிட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் மொபைலுடைய லுக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. ஸோ இதுதான் இந்த மொபைலுடைய டிசைன் லுக்காக இருக்கு. அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம லீக்ல பார்த்தா அதே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன். டிஸ்பிளே 6.78 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் E5 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்கு. அது போக 1500 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ அண்ட் HDR10+க்கான சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. அண்ட் இதில் மெயினாக கேமிங்காக ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக விவோவுடைய V1+ சிப் அண்ட் MEMC-க்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்துடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேல நமக்கு ப்ளே ஆகக்கூடிய கண்டென்ட்டுடைய ஃப்ரேம் ரேட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் லாக் ஃப்ரீயான இன்னும் ஒரு ஸ்மூத்தான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். இதன் மூலமா இன்னும் ஸ்மூத்தான இன்னும் பெட்டரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் விஷுவலி நமக்கு கிடைக்கும். இன்னும் ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடும் போது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி IQoo தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் ஆல்ஃபா அப்படின்ற இந்த ஒரு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னதான் மொபைலில் நமக்கு ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாலும் பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இல்லை. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் IQoo ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்டான ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு புது சிப்செட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அந்த சிப்செட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இன்னும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சிப்செட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ்ல நமக்கு எந்த ஒரு குறையும் வைக்காது. ஒரு டாப் நாச்சான ஒரு டாப் மோஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூடவே LPDDR5க்கான ரேம் டைப் இருக்கு, UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் இது ஒரு 5G சிப்செட்டும் கூட. அந்த வகையில் 5G பேண்ட் 9 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்காக லிக்விட் கூலிங் வேப்பர் சேம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா இன்னும் பெட்டரான ஒரு ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி IQoo தரப்புல இருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் IQoo பர்ஃபார்மன்ஸில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணல, கேமரா செக்மெண்ட்லையும் ஒரு சில விஷயங்களை நல்லாவே அப்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சாம்சங் உடைய GN5 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரை பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. f1.88க்கான அப்பேச்சர் வெளியோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட தான் இந்த பிரைமரி கேமரா இருக்கு. இது போக சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே நமக்கு மேக்ரோ சென்சாராவும் ஒர்க் பண்ணும். அண்ட் கடைசியா ஒரு 12 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ், இதுவே நமக்கு போர்ட்ரேட் சென்சாராவும் ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான அந்த யூஷுவலான ஒரு செல்ஃபி கேமரா, f2.45க்கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சென்சார் அப்படின்றத பத்தின எக்ஸாக்டான டீடைல் அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணல. மற்றபடி வீடியோ ரெக்கார்டிங் மேக்ஸிமம் பார்க்கும்போது ரியர் கேமரால 4K 60 fps ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவே செல்ஃபி கேமரா 1080 பிக்சல் 30 fps ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீச்சர் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. 3 கேமராவுமே நமக்கு ஒரு
யூஸ்ஃபுல்லான கேமரா அப்படின்ற மாதிரி தான் 50, 13, 12 அப்படின்ற அந்த 3 கேமராவுமே பின்பக்கம் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கேமராவாக இருக்கும். முன்பக்கம் செல்ஃபி கேமராவும் 16 மெகா பிக்சல் அப்படின்றது ஒரு டீசென்டான கேமரா தான். ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றத தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த விவோ V1 Plus சிப் அப்படின்ற அந்த சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தானே. இந்த சிப் நமக்கு கேமிங்கில் டிஸ்பிளேவுடைய அந்த ஃப்ரேம் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுல மட்டும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை, இந்த மொபைலுடைய கேமராவிலையுமே நமக்கு இந்த சிப் செட் ஹெல்ப் பண்ண போகுது. ஆக்சுவலாக இந்த விவோ V1 Plus சிப் அப்படின்ற இந்த சிப் கேமராவில் நமக்கு ஆப்டிமைசேஷன்லையுமே ஹெல்ப் பண்ணும். இன்னும் பெட்டரான ஆப்டிமைசேஷனோட இன்னும் பெட்டரான இன்னும் கிளியரான இமேஜிங்கை நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த சிப் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி IQoo தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவும் நைட் டைம் ஃபோட்டோலாம் இன்னும் பெட்டராக இந்த சிப்ஸை நமக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி வந்து IQoo ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷலான கேமராவுக்கான கான்சன்ட்ரேஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை மார்க்கெட்டில் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நாம எதிர்பார்க்கலாம். மற்றபடி மொபைலில் பேட்டரி கெப்பாசிட்டியாக 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சூப்பரான வேற லெவலான பேட்டரி ஃபீச்சர் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இது போக மொபைலில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வருது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இதில் நமக்கு இருக்குது அண்ட் 10FC சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2, Wi-Fi 6 கனெக்டிவிட்டி இருக்குது. டுவல் ஆக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் நமக்கு இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஃபீல் குட்டான வைப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கிடைக்கும். அது போக அப்டேட்டட் Android 12 அண்ட் Fun Touch OS 12 அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டட் OS ஓட தான் இந்த ஸ்மார்ட் போனும் நமக்கு வருது. அந்த வகையில ஸ்பெசிஃபிகேஷன் கம்ப்ளீட்டா ஒரு நல்ல டீசென்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பட் பிரைசிங் என்ன பிரைசிங்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது நல்ல ஸ்மார்ட் போனா இல்ல ஓவர் பிரைசிங் ஸ்மார்ட் போனா அப்படின்றத நாம முடிவு பண்ணணும். அந்த வகையில பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போனுடைய பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB கான இந்த வேரியண்ட்டை நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 50000 ரூபாய் எக்ஸாக்ட்டா 49999 அப்படின்ற பிரைசிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது போக 12GB 256GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 55000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் இப்பதான் லான்ச் ஆகுது அப்படின்றதால இனிஷியல் சேல் ஆஃபர்ஸும் இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்கு. ICICI கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 4000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் ஆஃபர் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இந்த ஸ்மார்ட் போனை 2 ஆகஸ்ட்ல இருந்து 10th ஆகஸ்டுக்குள்ள நீங்க IQoo.comல போய் இந்த ஸ்மார்ட் போனை வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ரீயா இந்த ஸ்மார்ட் போன் கூட கேமிங் பேட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயா இந்த கேமிங் பேட் கொடுக்குறாங்க. பட் இந்த கேமிங் பேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்க IQoo.comல மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் போன் வாங்கணும். அதுவும் 2 ஆகஸ்ட்ல இருந்து 10th ஆகஸ்டுக்குள்ள யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன் வாங்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் போனோட சேர்த்து இந்த கேமிங் பேடை ஃப்ரீயா கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி IQoo தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ IQoo.comல 2 ஆகஸ்ட்ல இருந்து 10th ஆகஸ்டுக்குள்ள இந்த ஸ்மார்ட் போன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கேமிங் பேடும் ஃப்ரீயா இந்த ஸ்மார்ட் போனோட கிடைக்கும். ஸோ இப்போ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக இது ஒரு வேலிடான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி தோணுது. ஏன்னா இந்த ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus, Realme மாதிரியான மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கான ஒரு நல்ல காம்படிட்டிவான ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த IQoo 90 ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த 50000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு த ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு நல்ல காம்படிட்டிவான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த IQoo 90 ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. மற்றபடி இந்த IQoo 90 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.